வெங்காயம் பதிதா நில்லையா துரோகி சாபத்தை என் கண்களை மூடிவிட்டு கண்ணீர்களை நோக்குகின்றாயா? கண்ணை பிடிங்கி எரி. ஓ வேண்டாம், உருண்டு கொண்டே போய் பெண்களை பார்த்து விடும். கண்ணை பிடிங்கி மண்ணை போட்டு மூடு. என்னடா இது போறோம்? இவருக்கு அமராவதி கிடைக்காததால் வந்த அலங்கோரம். நவபார்வதி மாணவர்களே வாருங்கள் பின்னா. அத்தா, அத்தா, என்ன கண்ணம்மா? கானம் பாடும் வானம் பாடி ஏன் இப்படி வாய்மூடி இருக்கிறது? சிரிக்க சிரிக்க பேசும் உங்கள் செம்பவள வாய்க்கு தடை விதித்தது யாரத்தான்? அத்தா, வாடி கிடக்கும் உங்கள் மலர்முகத்தின் வாட்டத்தை போக்க நான் தியாகம் செய்து விடலாம். ஆனால் அன்பு தெய்வமாகிய உன்னை இழந்துவிட்டு நான் உயிர் வாழ முடியுமா? எனக்கு ஒரு உதவி செய்வாயா? என்னத்தான் சொல்லுங்க. நான் ஒரு ஓலை தருகிறேன். அதை அதை அமராவதியிடம் சேர்த்து விடுவாயா? அப்பாடா, இதற்கா இவ்வளவு தயக்கம்? கொடுங்கள். உங்கள் கவிதை என்றால் கரும்பாயத்தே அமராவதிக்கு. இதை பார்த்ததும் மகிழ்ச்சியால் உயிரையே விட்டு விடுவார். ஆமா, இன்றிரவு அவள் என்னை சந்திக்காவிட்டால் நானும் உயிரை விட்டு விடுவேன் என்று கூறு. உயிரை விடுவதா? அத்தா, புரியும்படி சொல்லுங்கள். சொல்லுகிறேன் கண்ணம்மா, சொல்லுகிறேன். உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்லப் போகிறேன்? நானும் அமராவதியும் காதலித்தோம். உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் அரண்மனையில் அழகுக்குரிய அமராவதி என்னை பார்த்தாள். நான் என் உயிரையே பறிகொடுத்து விட்டேன். காளிகோவில் நந்தவனம் எங்கள் காதலை வளர்த்தது. ஆடினோம், பாடினோம், அளவலாடினோம். ஆனால் சில தினங்களாக ஏனோ அவளை காணவில்லை. அவள் வரவால் ஒளி வீசி திகழ்ந்த நந்தவனம் இன்று இருள் மூடி கிடக்கிறது. அவள் பாதம் பட்டதால் பூத்து குலுங்கிய மலர்ச்சோலை இன்று பாலைவனமாக காட்சியளிக்கிறது. அவள் நினைவால் நான் நித்தம் நித்தம் செத்துக் கொண்டிருக்கிறேன் கண்ணம்மா. கண்ணம்மா, ஏன் அழுகிறாய்? ஓ, அத்தான் அரசன் மகளை காதலித்து விட்டானே, வெளியே தெரிந்தால் அரசன் அவன் ஆவியை பறித்து விடுவானே என்றார். பயப்படாதே, காதலை போற்றி வளர்த்த தமிழ் மன்னன் பரம்பரையிலே வந்தவன் குலோத்துங்கன். போ, பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல். வாமல்லிகா, கண்ணம்மா, உன்னை தேடித்தான் வந்தேன். ஏன்? அரசியார் உன்னை உடனே பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி. அரசியாரே, வணக்கம். வா கண்ணம்மா. கண்ணம்மா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? ஒன்றுமில்லையே. அதுதானே, உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். உனக்கும் அம்பிகாவதிக்கும் திருமணம் விரைவிலே நடத்தும்படி கம்பளத்தில் கூறியிருக்கிறேன். இது
இதோ பார், உன் திருமணத்திற்காக நாம் தேர்ந்தெடுத்திருக்கும் நகைகள். இது மாத்திரமல்ல, திருமணத்திற்கு பிறகு உங்கள் இருவருக்கும் தனி மாளிகையே கட்டித்தர ஏற்பாடு செய்திருக்கிறேன். மகிழ்ச்சிதானே? கண்ணம்மா, ஏன் அழுகிறாய்? ஒன்றுமில்லை, சொல். அப்பாவின் நினைவு வந்துவிட்டது. ஆமாம், உன் மீது உயிரையே வைத்திருந்தார் புகழேந்தி. பாவம், அம்பிகாபரியையும் உன்னையும் மனக்கோலத்திலே கண்டு கழித்து அவர் கொடுத்து வைக்கவில்லை. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். அமராவதியைப் போல நீயும் எனக்கு ஒரு மகள் தானே? கண்ணம்மா, உட்கார். அம்பிகாபதி உன்மேல் அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறான். உனக்கு ஒரு குறையும் ஏறாமல் பார்த்துக் கொள்வார். கவலைப்படாதே. கண்ணம்மா, அந்த ஓலை எடு. எந்த ஓலை? அதோ பார், அந்த பெட்டியில். நீயே படி. அமராவதியே, படி. என் ஆசை கனியமுதே, கமழும் தமிழ் மணமே, கட்டழகே, நித்திலமே. ஏன் நிறுத்திவிட்டாய்? இந்த ஓலை எனக்கு எப்படி கிடைத்தது என்று நினைக்கிறாயா? அமராவதியின் பெட்டியிலிருந்து எடுத்து வந்தேன். கண்ணம்மா, உனக்கே உரியவனான அம்பிகாவதியின் எண்ணம் வேறு ஒருத்தையே நாடிவிட்டதே என்று பயப்படாதே. அவன் உனக்குத்தான் மாலையிட வேண்டும். அம்பிகாவதி அறியாமல் செய்த இந்த மகத்தான குற்றத்தை மன்னித்து விட்டேன். உன் வாழ்வு கருகிவிடக் கூடாதே என்பதற்காக இனி ஒரு வினாடியும் நீ அமராவதியை விட்டு அகலக்கூடாது. அம்பிகாவதிக்கும் அவளுக்கும் ஏற்பட்டிருக்கும் இந்த காதல் சோழ சாம்ராஜ்யத்துக்கே உலை வைக்கக்கூடிய இந்த உறவு ஒரு நாளும் நடக்க முடியாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. இவர்களின் விபரீத விளையாட்டினால் இந்த பேரரசுக்கு ஏற்படக்கூடிய அவமானம் இழிசெயல் புரிந்தான் என்ற பழியோடு அம்பிகாவதி தூக்கிலே தொங்க வேண்டிய பரிதாபம். பயப்படாதே, நீ முயற்சித்தால் இவையெல்லாம் நடக்காமல் பார்த்துக் கொள்ள முடியும். கண்ணம்மா, அரச பரம்பரையின் மானமும் அம்பிகாவதியின் உயிரும் உன் கையில் தான் இருக்கிறது. இளவரசி, வா. கண்ணம்மா, அன்பே அமரா, ஆடற் கலைமையிலே, அரண்மனை பூங்குயிலே, பாடல் இலக்கணமே, பைங்கிழியே, தூண்டி புழுவாக்கி என்னை தவிக்க வைத்து மீண்டும் வரமாட்டேன் என்று விளம்பிவிட்டாய். வேடிக்கை, ஊடல், விளையாட்டு என்று எண்ணினேன். வினையென்றுணர்ந்தேன். இன்று விழிநீரில் நீந்துகின்றேன். மறக்கலாம் என்றாலோ மனதைத்தான் நீ திருடி திறக்க ஒண்ணா கூட்டுக்குள் சிறை வைத்து விட்டாயே. அல்லும் பகலும் என்னை அணுவணுவாய் வதைக்காதே. கொல்லும் மருந்திருந்தால் கொண்டு வந்து தந்துவிடு. அன்பே, என்னை எப்படி தவறாக நினைக்க முடிந்தது உங்களா? நான் இங்கு படும் துயர் போதாதா? கண்ணம்மா, எப்படியோ இந்த செய்தி அம்மாவுக்கு தெரிந்து விட்டது. நான் வெளியில் செல்லவும் முடியவில்லை, அவருக்கு செய்து அனுப்பவும் வழியில்லை. இங்குள்ள நிலை தெரியாமல் ஏதேதோ எழுதியிருக்கிறார். கண்ணம்மா, என் நிலைமையை எடுத்துச் சொல். அவர் கோபத்தை நீக்க வேண்டியது உன்னுடைய. நான் எப்படியும் அவரை சந்தித்தாக வேண்டும். கண்ணம்மா, கண்ணம்மா, ஒரு யோசனை. கண்ணம்மா, கண்ணம்மா, ஏன் அழுகிறாய்?
என்னமா கல்யாணம் செய்து சொல்ல இல்லையா? கல்யாணமா? கம்பர் மகனுக்கும் கண்ணம்மாவுக்கும். என்ன உங்களுக்கு தெரியாதா? அத்தான கட்டிக்க போறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பானே. என்னடி உணர்கிற? நான் ஒண்ணும் உணரல, என்கிட்ட மறைக்காதே. அன்னைக்கு ராஜம்மா கூட சொன்னாங்களே, நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். கண்ணம்மா, கண்ணம்மா, நான் மாபெரும் தவறு செய்துவிட்டேன். தவறு என்னம்மா இது? உனக்குரியவள் நான் அபகரிக்க துணிந்தேன். என்னை மன்னிப்பாயா? என்னை மன்னிப்பாயா? மன்னிப்பா. உங்களுக்கு பைத்தியம் தான் பிடித்து விட்டது. அத்தான் எனக்குரியவரா? இல்லை இல்லை, கண்ணம்மா, நீ மனமறிந்து போய் சொல்லுங்க. கண்ணம்மா, நீ அவரை விரும்பும் எனக்கு தெரியாமல் போயிற்று. எனக்கு தெரியாமல் போயிற்று. நான் சொல்வதை கேளுங்க நம்ம. அத்தானை நான் விரும்பவே இல்லை. இது வீண் குழப்பம். இல்லை கண்ணம்மா, கண்ணம்மா, எனக்கெல்லாம் தெரிந்திருந்தது. அத்தான் அத்தான் என்று அடிக்கடி சொல்லுவாய். உன் அன்பின் விளைவு என்று எண்ணினேன். இன்றுதான் புரிந்து கொண்டேன். எல்லாம் உன் இதயத்தின் எதிரொலி என்பது. கண்ணம்மா, கண்ணம்மா, என் இதயத்தை கல்லாக்கிக் கொள்கிறேன். இனி உனக்குத்தானவர், இனி உனக்குத்தானவர். இளவரசி, உண்மையை சொல்லுகிறேன். அத்தானை நான் மணக்க விரும்பினேன். ஆனால் உங்களுக்கு அவர், அவருக்கு நீங்கள் என்பதுதான் விதி. இதை மாற்ற யாராலும் முடியாது. என் வாழ்க்கையின் ஒரே லட்சியம். நம்ம கல்யாணம், நம்ம கல்யாணமா? ஏன் கல்யாணம் ஐயா? அமராவதியோ என்ன காதலிக்கிறான். இனிய தாமதிப்பானே. யோ, ஒட்ட கூட்டண நம்பியும் பிரயோஜனம் இல்லை. கம்பரை நம்புவோமே. அடைச்ச, இனி நான் எவரையும் நம்ப போறதில்லை. நேரடி நடவடிக்கை. வெங்காயம், அமராவதிக்கு நானே ஒரு காதல் கவிதை எழுதி எழுப்ப போறேன். காதல் கவிதை எழுதி அனுப்புறா? அப்படியே மயங்கி விடுவாள். மன்னவா என்னை மாலையிடுங்கள் என்று மல்லி விடுவாள். மற்ற தேசத்தை ஐயோ, உங்களுக்கு இவ்வளவு மூளை இருக்குது. சும்மா வலிக்குதியா? அட சும்மா தெரியாம பட்டு போட்டாங்க. ஐயா வந்தாங்க, கொண்டாங்க, மன்னிச்சுங்க. மன்னிக்க முடியாது. தெரியாம பட்டு போச்சுங்க, தெரியாம பட்டு போச்சுங்க. புள்ளியார் புலி, சிவமயம், கலைவாணி, அருள் புலி. மோகாந்த காரத்தில் மூழ்கி, நான் மோகாந்த காரத்தில் மூழ்கி, நான் காரத்தில் மூழ்கி. நிறுத்துங்க. ஐயோ, காரமாவது கசப்பாவது காதல் கவிதை எழுதுறதுக்கு தகுந்த இடமா இது? மாலை நேரத்துல சோழ ஓரத்துல ஓலைய கையில எடுத்தா காதல் கவிதை தன்னால உதிருமே. பாருங்கள். வெங்காயம், சோழ பக்கம் வந்தா காதல் கவிதை தானா உதிருன்னு சொல்லிடுறீங்க. ஆமா சொன்னேன். சோழ மாத்திரம் போதுமா? கொஞ்சம் மூளையும் வேணுமே. அட மூளை இருந்தா ஒரு மூலையில கூட உட்கார்ந்து எழுதாமையா? இளவரசி, அரசகுமாரிக்கு அனுப்புற கவிதையாச்சுதே கொஞ்சம் மேல போன அதிகமா உதரலாம்னு நினைக்கிறேன். என்ன காஞ்சி போன சருகா? ஆமா, கவிதை கவிதை. வெங்காயம், இந்த கவிதையை முடிக்காம இந்த இடத்தை விட்டு கால் அடிபட எடுத்து வைக்க மாட்டான் இந்த குலசேகரன். வா மேல போலாம். சரி. ஓய் ஓய், இந்த எழுத்தாணி இனிமே ஓலையில் எழுதாது, மூளையில தான் எழுதும். மீனா பிடிக்கிற மீன். ஆஹா ஆஹா, என்னய்யா? இளவரசி, எப்படி இந்த இடம்? ஓஹோ, சில்லிய நீரோடை, துள்ளி பாயும் மான் குஞ்சிகள், மான் குஞ்சிகள், வெள்ளியை பழிக்கும் கள்ளி பூக்கள். கவிதை வந்துருச்சு. வந்துருச்சு. எங்க? மரமே மரமே மரமே. உமர்மையா, உமக்கு சங்கீதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? மலையே மலையே மலையே. அப்படி அப்படி அப்படியே நிறுத்துங்க. பந்துன்னு ஆரம்பிங்க. உமர்மையா மண்டு உடனே இருந்தாலே நமக்கு கவிதை வராது போல இருக்கே. வேண்டாம், வேறொரு யோசனை. என்ன? கோட்டை காவலனை குத்தி கொன்று கொன்று வேட்டையாய் ஒரு வீரமாக உட்சென்று
அமராவதியிடம் அமராவன் நின்று ஏ ஆரணங்கே என்னை ஆட்கொள்வாயா என்று. நன்று நன்று. ஓ எருமை கன்று, இனிமே நீ வாயை திறந்தால் உன்னை கொன்று நின்று தின்று விடுவேன். புரிவீர் புரிவீர். ஓய் கவிதை வந்துடும். எங்க என்ன கவிதை வந்துடும்? எங்க? அங்க பாரு, அம்பிகாபதி. அம்பிகாபதி. அவன் கற்பனை பாறையில உட்காந்துட்டான் ஐயா, கற்பனை பாறையில. அதுல உட்கார்ந்தா கழுதையும் கவி பாருங்க ஐயா. அப்படியா? நீங்க அதுல உட்கார்ந்து ஒரு கவி பாருங்களேன். சரி, அதுல இருந்து அவளை எப்படி விரட்டுறது? விரட்டதா? அட கூட பிறந்த பொறுமோயே, கூட்டுக்கும் குழம்புக்கும் உதவாத வெங்காயமே, திருவிழாவில் நடந்ததை மறந்துட்டீரா? அவன் போட்ட அடையாளத்தை மறக்கிறோம். இளவரசி, உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜ தந்திரம். அதுவே நமது தாரக மந்திரம். மாமாவு போனா பொண்ணு கேட்டான்னா எதுக்கு எட்டி இருந்து பேசுவோம்? இது கட்டி காரத்தனம். வரும் ஏன் இப்படி ஆடுகிறீர்கள்? உறவாடுகிறோம். ஆடுங்க ஆடுங்க. ஐயா 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 ஐயா. என்ன இது? வெண்புறா, அதாவது சமாதான சின்னம். எதற்காக? அன்னைக்கு நம்ம 2 பேருக்குள்ள ஏகப்பட்ட கைகலப்பு நடந்ததே, அதை நீங்க மறந்துடும். அதை நான் அன்பே மறந்து விட்டேன். என்னால மறக்க முடியலையே. அது எனக்கு மூளை கொஞ்சம் அதிகம். அதனால் தான் முதுகும் அகலமாக இருக்கிறது. என்னது? பனவோலையினால் பலனுண்டு, சுனை நீரினால் குளிருண்டு, வினை புரிந்து. இவ்வினை எனக்கு வேண்டாம். புலவர் சிகாமணிகளே, அவ்வினையை நீங்களே தனித்து அனுபவியுங்கள். நான் வருகிறேன். என்ன சமாதானம் மறந்து போச்சு? ஏங்க போய் சொல்லி எழுதி சிரமப்படுறதை விட எழுதி வச்சிருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறது நல்லது இல்லையா? பச்சா யோக்கியத்தானம். பரவாயில்ல, அப்படி கூட. அம்புலியை குழம்பாக்கி. அம்புலின்னா என்னது? கேப்பைக்கு சும்மாரியா, அம்புலி மாமான்னு சொல்றது இல்லையா? சந்திரன் சந்திரன். சந்திரனை குழம்பாக்கி அரவிந்த ரசமோடு. அரவிந்த ரசம், அதாவது அரவிந்தயத்துல ரசம் வையுங்கிறதுக்கு பதிலா பாட்டுல அழகுபடுத்தி இருக்க. அரவிந்த ரசமோடு அமுது சேர்த்து. அமுதுன்னா சோறு. சரிதான் சரிதான், சாப்பாட்டை பத்தி பாட்டு. இன்ப நீரை முகமாக்கி. இன்ப நீரை முகமாக்கி, அது என்ன முகம்? ஏதோ ஒரு முகம், அது வேணா நமக்கு. கயல் இரண்டை கண்ணாக்கி. கயல் 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 இரண்டை. கயல்னா என்ன ஐயா? கயல் கரணி வயல் அல்லையா, வயலை பாத்துக்கிற பயல். சும்மா ஐயா முயல். கயல் இரண்டை கண்ணாக்கி. கயல் கயல்னா மீன் ஐயா. மீனை கரியாக்கிங்கிறது பதிலா கண்ணாக்கின்னு எழுதி. ஐயோ ஐயோ, இவன் ஒரு ககிராயன். சாப்பாட்டை பத்தி கூட சரியா கதை எழுத தெரியல. நீ மேல படிக்க. மேல படிச்சா பைத்தியம் தான் பிடிக்கும். நம்ம கூட்டல் திருமணத்தை கொண்டு போய் காட்டுவோமா? அவருக்கு நான் பைத்தியம் பிடிக்கும். ஐயோ, அந்த காசை நம்ம கண்ணால பாப்பது எப்படி இருக்குன்னு. ஐயோ என் செல்லம். போமா.